ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இன்று இரவு நல்லதொரு அதிசயம் உனக்கு நடக்கப் போகிறது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். நான் சொல்வதை ஒரு முறை கேள். இது முருகனின் அருள் வாக்கு. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது. அது இன்று இரவுக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் என் செல்லமே. பல அதிசயங்கள் நடக்கும். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். நீ நிம்மதியோடு வாழப்போகிறாய். நல்லதொரு முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எல்லா வளங்களும் பெற்று சௌபாக்கியத்துடன் வாழும் காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்து அறிந்து கொண்டு வருவாய். சரிதானே என் செல்லமே? சீக்கிரமாகவே நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய். அந்த சமயத்தில் உன்னையே நீ கிள்ளி பார்த்து கொள்வாய். முருகா, இது கனவா நினைவா என்று எப்படி இந்த நல்லதொரு மாற்றம் நடந்தது என்று குதூகலம் அடைவாய் என் செல்லமே. சந்தோஷம் அடைவாய். பிறகு எதற்கு உனக்கு கோபம்? நல்லதொரு விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் நீ கோபப்படக்கூடாது. கோபமே வேண்டாம். கோபம் உனக்கு பகையை உண்டு பண்ணும். உனக்கு வரும் அனைத்தையும் உன் முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது. ஆகையால் கலங்காதே. அனைத்தையும் பொடி பொடியாக ஆக்கப் போகிறேன். இந்த சமயத்தில் உன் மனம் தெளிவாகும். ஏனென்றால் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் இன்று இரவுக்குள். என் செல்லப்பிள்ளையே, உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். உனது வாழ்வு உன்னையே வியக்கச் செய்யப் போகிறது. நல்லதொரு அதிசயமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் நீ நினைத்ததை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தானே நான் உன்னிடத்தில் அவதரித்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டே இருப்பேனே என்று நினைக்காதே. உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ, எது நன்மை விளைக்கிறதோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கென்று இருக்கிறதோ முருகா, அது என்னிடத்தில் நிச்சயமாக வரும் என்று முதலில் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். நான் ஒன்று சொல்லட்டுமா? உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்கள் அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் உன்னையும் நான் பின்பற்றச் சொல்கிறேன். நான் சொல்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும் முதலில் ஆரம்பத்தில். பிறகு அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும். உன் மனதிற்குள் எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எனக்கு நான் எதை தேர்வு செய்கிறேனோ அது எனக்கு நல்லபடியாக என்னிடத்தில் வந்து சேரும் என்ற மனதில் எண்ணத்துடன் சொல்லிக்கொண்டே இரு. நீ உன்னுடைய துன்பமான காலகட்டங்களை கூட புன்னகையுடனும் அசாத்திய நம்பிக்கையுடன் தைரியத்துடன் எதிர்கொண்டு வா. உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். நான் சொல்வது கஷ்டமான ஒன்றுதான். ஆனால் முயற்சி செய்து வா. அந்த துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஏனென்றால் இந்த முருகப்பெருமானை மீறி எதுவும் நடக்காது. எதையும் நடக்க விடமாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன் என் செல்லமே. இதோ உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. இன்று இரவுக்குள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. தவறாக நினைக்காதே. என்ன செய்வது என்று நினைக்காதே. இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தைரியமாக போராடு, தைரியமாக துணிந்து நில்.
ஆனால் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படக்கூடாது. தைரியம் இருந்தால் மட்டும் போதாது, நிதானம் தேவை. அகங்காரம் இருக்கக்கூடாது. அவசரமில்லாமல் பொறுமையாக இரு. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள். யார் உன்னை வெறுக்கிறார்களோ அவர்கள் முன் மேலும் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். கவலைப்படாதே என் செல்லமே. இந்த முருகப்பெருமானை அடைய பல பாதைகள் உண்டு. அதில் நீ விரும்பும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தினால்தான் என்னை முழுதாக மனமாற ஏற்றுக்கொள்ள முடியும், என்னை அடைய முடியும் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. சிலருக்கு பக்தி பாதை எளிமையானதாக இருக்கும், சிலருக்கோ கடினமாக இருக்கும். இடைவிடாத பிரார்த்தனைகளையும் நிலையான பக்திகளையும் என்னையே திருப்தி அடைய வைக்கும். மனதில் தூய்மையான அன்பு தோன்றுமானால் எந்த விதத்திலாவது பகவானை சென்று அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை அந்த சமயத்தில் உன்னுள் துளிர்விட ஆரம்பிக்கும் என் செல்லமே. முருகா முருகா சரணம், முருகா போற்றி, கந்தா போற்றி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான கதவுகளை நான் திறந்து வைத்து விடுவேன். பிறகு உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று கூட சொல்லலாம். இன்று இரவுக்குள் உன் மிகப்பெரிய ஆசை கனவுகள் எல்லாம் நனவாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். கூடிய சீக்கிரமே நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. உனக்கான செல்வம் பெருகும், மனதில் மகிழ்ச்சி பெருகும், உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்கும். உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய் என் செல்லமே. உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வலிமையையும் காட்டிவிட்டது தானே. இனி உன் பாதையை பார், நேர் வழியாக இருக்கும், அழகான பாதையாக இருக்கும் என் செல்லமே. சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும். அங்கே புயலோ புழுதியோ இருக்கவே இருக்காது. இதோ அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கும் வரை அது உனக்கு நிம்மதியான அழகான வாழ்க்கையை அழைத்துச் செல்லும் என் செல்லமே. விளக்கேற்று, இந்த முருகப்பெருமானை நினைத்து விளக்கேற்று என் செல்லமே. அந்த ஒளியில் உன் இல்லத்தில் வெளிச்சத்தில் இந்த முருகப்பெருமான் காட்சி தருவேன். நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இதுதான். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.